வணக்கம் நேர்களே. இந்த வாரம் என்ன சொல்லுகிறது, யார் யாருக்கு என்ன லாபங்கள், கிரக சஞ்சாரங்களை பற்றி பேசுவோம். 3/8/2025 முதல் 9/8/2025 வரை முதலாவதாக இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சிறப்புத்தன்மைகள் என்ன? இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி வாரம். ஆடி பௌர்ணமி என்பதும் ஒரு சிறப்பான ஒரு செய்திகளை சொல்லக்கூடியது தான். ஆடி மாதம்னாலே அம்மன் கோயில்களுக்கும் பெண்கள் அம்மன் கோயில்களுக்கு சென்று வழிபடுவது, இது ஒவ்வொரு வட மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், கிழக்கு மாவட்டங்கள் இதெல்லாம் பார்க்குற போது ஒரு வித்தியாசம் இருக்குமே தவிர, அந்த நடைமுறைகளிலே வழிபாடுகளிலே ஒரு மாற்றங்கள் அந்த மண்ணுக்கு தகுந்தபடி இருக்குமே தவிர, ஆனால் எல்லா ஊர்களிலுமே ஆடி மாதம் பௌர்ணமியை அனுசரித்து வருகின்ற போது பெண்கள் அழகாக அம்மன் வழிபாடுகளுக்கு செல்லுகின்ற ஒரு அற்புதங்கள் உண்டு. அது இந்த வாரத்தில் கண்டிப்பாக பௌர்ணமி வாரம். இது கூடவே பார்த்திங்கன்னா தெரியாதவங்க, படித்தவங்க, படிக்காதவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று ஆடிப்பெருக்கு. அது ஆடிப்பெருக்கும்பாங்க, 18ஆம் பெருக்கும்பாங்க. ஆடி 18 தான் ஆடிப்பெருக்கு, 18ஆம் பெருக்குன்னு சொல்கிறது. இது ஆடி மாதமாக இருக்குது, இது ஏன் இப்போ செய்கிறீங்க, அப்புறம் பண்ணிக்கலாமே அப்படி என்று நீங்கள் உங்கள் குடும்ப அளவில் எதையெல்லாம் ஒத்தி வைத்து கொண்டு வந்தீர்களோ அவைகளையெல்லாம் இந்த ஆடி 18க்கு பின்னாடி ஒரு 4 நட்சத்திரத்தையும் கையில் வச்சுக்கிட்டு எல்லா வேலைகளையும் நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஆடி 18 ஒரு அலோவ் பண்ணுறது, ஒரு சிறப்பு. இதே போல் ஆடி 18ல் விரதம் இருக்கக்கூடியது, இந்த பெண்கள் விரதம் இருக்கிறது, ஆற்றங்கரைக்கு செல்வது, விளக்கேற்றுவது, இப்படிப்பட்ட நிறைய சமாச்சாரங்களை இந்த ஆடி 18ல் நீங்கள் பார்க்கலாம். ஆக இப்படிப்பட்ட ஒரு சிறப்புத்தன்மைகளோடு இந்த வாரத்து செய்திகள் உங்களுக்கு. முதலாவதாக மேசத்தில் பிறந்தவர்கள். இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்தின் துவக்கம் என்பது அந்த 2.25 நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டமம் என்று சொல்லக்கூடிய நாட்களாக வருகிறதுனால புதியதொரு காரியங்களை செய்வதற்கு சற்று தாமதிக்கலாம், ஒத்தி வைக்கலாம், அல்லது அப்புறம் பண்ணிக்கலாம், இப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்கலாம். வழக்கம் போல் செய்கின்ற பணிகளை நீங்கள் தொடரலாம், அதில் எந்த தப்புகளும் வராது. குறிப்பாக சந்திராஷ்டமம்னு சொன்னால் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஆகையினால் இதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட வேலை பணிகளை பாருங்கள். இதுபோல் இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா சந்திரன் 8ஆம் இடத்திலே துவங்குகிறார். அந்த 8ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடம் வரைக்கும் அவருடைய பயணங்கள் இந்த வாரத்திலே இருக்கும். அப்போ 8, 9, 10 இந்த 3 இடங்களையும் இந்த சந்திர பகவான் கிராஸ் பண்ணுறார். இந்த சந்திரன் யார் என்று கேட்டால் உங்களுடைய 4ஆம் பாவாதிபதி. உங்களுடைய கௌரவம், சுகம், புகழ், அந்தஸ்து, சுகபோக வாழ்க்கை, உடல், உள்ளம், மகிழுகின்ற சிந்தனைகள், ஆயுள், ஆரோக்கியம் எல்லாவற்றுக்கும் சம்பந்தப்பட்ட சந்திரன் 9, 10ஆம் இடத்திற்கு செல்லுகிற போது ஒரு அரியதொரு வாய்ப்புகள் எல்லாம் உங்கள் வீட்டு கதவை தட்டும். அதிர்ஷ்டம் தேவதை உங்கள் பக்கத்தில் வந்து நின்று கொண்டிருப்பாள். இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் இந்த வாரத்து செய்திகளிலே உங்களுக்கு உண்டு. இதில் 3ஆம் இடத்துல போய் குரு பகவான் வீற்றிருக்கிறார். அவர் 9ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். முடியாது அப்படிங்கிறது இந்த வாரத்தில் உங்களுக்கு இல்லை. எல்லாத்தையும் செய்து காட்டலாம். அதிலும் குறிப்பாக இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் எதை தொட்டாலும் அது உங்களுக்கு டபுள் ட்ரிபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வருமானத்தை கொடுக்கும், அல்லது வெற்றிகளை கொடுக்கும், அல்லது பெயர் புகழை சாதித்து காட்டும். இப்படிப்பட்ட அனைத்தும் உங்களுக்கு ஒரு பக்கத்தில் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். இதே போல் 5ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் புதனோடு சம்பந்தப்பட்டு அவர் இருக்கிறது எங்கன்னா 4ஆம் இடத்துல. அப்போ இந்த 5க்கும் 6க்கும் அதிபதி ஒன்றாக இருக்கின்ற காரணத்தால் இளம் பிள்ளைகளை பெற்று வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்கள் குழந்தைகள் மேல் அக்கறை காட்ட வேண்டும். வளர்ந்த பிள்ளைகளுடன் வாழுகின்ற பெற்றோர்கள் கூட வாக்குவாதங்கள், கருத்து பேதங்களுக்கு செல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். 5ம் 6ம் இணைகின்ற போது பிள்ளைகளோடு உறவாடுவது என்பதில் கொஞ்சம் கிளேசங்கள் ஏற்படும். கவனமாக இருக்க வேண்டியது கட்டாயம். இதுபோல் உங்களுக்கு 12ஆம் இடத்துல சனி வீற்றிருக்கிறார். இது ஒரு பக்கம் 7.5 சனி தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் 2வது சுற்றாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் பெருத்த கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும், உழைத்து முன்னுக்கு போகலாம். தர்மத்தின்படி செல்லுங்கள். இந்த 7.5 சனி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த 2வது சுற்று 7.5 சனியில் உங்களை முழுக்க செட்டில் பண்ணக்கூடியதற்கு, அதற்கு கூட இந்த வாரத்தில் நீங்கள் யோசிக்கலாம், திட்டங்கள் தீட்டலாம் என்று சொல்லுகின்ற வாய்ப்புகள் எல்லாம் இந்த வாரத்து செய்திகளிலே உண்டு. ரிஷபம் ராசி நேயர்களே, ரிஷப ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் இருப்பார்.
அவர் 3ஆம் பாவாதிபதியாக இருந்து 7ஆம் இடத்துல உட்காருகிற போது அவர் நீச்சம் பெற்றிருக்கிறார். இருந்தாலும் வளர்பிறை சந்திரனாக இருக்கின்ற காரணத்தால் முயற்சிகளிலே கொஞ்சம் தொய்வு ஏற்படும். நாளைக்கு பார்த்துக்கலாம், இப்போ என்ன அவசரம், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஒன்று அப்படிங்கிற மாதிரி எல்லாவற்றையுமே கொஞ்சம் ஒத்தி போடுகின்ற, அதுவும் இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவங்க தாராளமாக ஒத்தி போடுவாங்க, சோம்பேறிகள் ஆயிடுவாங்க. பாட புத்தகத்தை கூட நாளைக்கு படிச்சுக்கலாம், ஹோம்ஒர்க் நாளை கழிச்சு பண்ணிக்கிறேன், சனிக்கிழமை தானே, இன்னும் மண்டே தானே ஸ்கூலுக்கு போகிறேன், இப்படிங்கிற மாதிரியெல்லாம் இந்த ரிஷபத்தில் பிறந்த பிள்ளைகள் வீட்டில் வாக்குவாதம் செய்வதை பெற்றோர்கள் கவனிக்க முடியும். 2ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும், உங்கள் ராசிநாதனே சுக்கிரனும் குருவும் சேர்ந்திருக்கிறதுனால குரு சுக்கிர யோகம்னு பேர். அதே போல் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சந்திர பகவான் குருவையும் பார்ப்பார், சுக்கிரனையும் பார்ப்பார். இவர் வளர்பிறை சந்திரனாக இருக்கின்றார். அப்போ கஜகேசரி யோகம், குருமங்கள யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இதில் வந்துடும். அப்போ இது ஒரு பெருத்த சுகபோக்கிய ஸ்தானத்தை கொடுக்கக்கூடியது. குறிப்பாக வீட்டுக்குள் பணப்பிரச்சனைகளை தீர்த்து வைக்கலாம், பொருளாதார வளர்ச்சிகளை தொடும், வியாபாரம் செய்கின்ற மக்களுக்கு பெருத்த லாபங்கள் கிடைக்கும், நட்டங்கள் தவிர்க்கப்படும், போட்டிகள் தவிர்க்கப்படும். கோர்ட்டு கச்சேரின்னு சொன்னவங்க கூட இந்த காலகட்டத்தில் உட்கார்ந்து பேசி பிரச்சனை தீர்த்துக்குவாங்க. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு பெரிய குறைகளோ தர்க்கவாதங்களோ இப்படிப்பட்ட துன்பங்கள் இந்த வாரத்தில் இல்லை. மாறாக கஜகேசரி யோகம் என்றால் பெயர், புகழ், கௌரவம், வீடு, மனை, அடிப்படை வசதிகள் இவைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல சுக்கிரன், இந்த பாட்டு பாடுறவங்க, இசை சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்க, இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அருமையான மேடைகள் கிடைக்கும். நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணி காட்டுறதுக்கு ஒரு சந்தர்ப்பங்கள் இந்த வாரத்தில் இருக்கிறத பார்க்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு 10ல் போய் ராகம் இருந்திருக்கிறார். இந்த ராகு 10ல் இருப்பது என்பது தூரத்து பயணங்கள் வெற்றி பெறும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த இரவு பயணங்கள் நிறைய போக வேண்டியது இருக்கும். முடிஞ்சால் அதை கொஞ்சம் தவிர்ப்பதற்கு ட்ரை பண்ணணும். இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வைக்கணும். கூடவே 4ஆம் இடத்துல கேது இருப்பார். இது கொஞ்சம் தாயின் உடல் நலத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ளணும். புது வண்டி கிண்டி வாங்கினீங்கன்னா அதை கொஞ்சம் பார்த்து ஓட்டிக்கணும். நல்லா ட்ரெயின் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கூட்டம் இல்லாத பாதையில் போயிட்டு வர்றது சிறப்பாக இருக்கும். இப்படிங்கிறதுலையும் மனதில் பதிய வச்சு வாழ கற்றுக்கணும். இதில் மிதுனம் ராசினியர்களை பொறுத்தளவு இந்த வாரத்து செய்திகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அற்புதமான வாரம்னு சொல்லலாம். குறிப்பாக சொல்ல போகணும்னா குருன்னு எடுத்துக்கிட்டால் நல்ல தகவலை கொடுப்பார், பெருமையை கொடுப்பார், பாதுகாப்பை கொடுப்பார். இன்னும் சொல்லப்போனால் பண பலம் ஏற்படுத்தக்கூடியது, புதிய பொருளாதார வல்லமை ஏற்படக்கூடியது, பணம் வச்சு பணம் சம்பாதிக்கிறவங்களுக்கு அற்புதமான லாபங்கள். இதில் சுக்கிரனும் இணைகின்ற காரணத்தால் காதல் லௌகீகங்களிலே வெற்றி பெறுவது, ஆடை அணிகலன்களை சேர்த்து கொண்டு வாழ்கிறது, இப்படிப்பட்ட அநேக விதமான முன்னேற்றங்கள், மகிழ்ச்சி, கொண்டாட்டங்கள், விருந்து கொண்டாட்டங்கள், டூர் போகிறது, சாமி கும்பிட போகிறேன்ட்டு ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டு வர்றது, காரில் போகிறது, இப்படிப்பட்ட அநேக அனுகூலங்களை இந்த வாரத்து செய்திகளிலே நீங்கள் அதிகம் கவனிக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனும் புதனும் இணைந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ 3க்கும் 4க்கும் அதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கிற போது உங்களை விட வயதில் குறைந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு அபரிமிதமான லாபங்கள் கிடைப்பதை பார்க்கலாம். அதுபோல நீங்கள் தொட்ட காரியம் துலங்கும், நினைத்தது நடக்கும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு உங்களுடைய தைரிய வீரிய பராக்கிரம உங்களஸ்தானம் மிக சிறப்பாக இருக்கிறத பார்க்கலாம். அரசாங்கத்தை முன்னிட்டு அரசாங்கத்திடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய உதவிகள் எல்லாம் கூட உங்களுக்கு சீராக வருவதை பார்க்க முடியும். கடன் கேட்டு போனால் ஈஸியாக கடன் கிடைக்கும், சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியும், வரவு செலவுகள் கட்டுக்கடங்கி இருக்கும். இப்படிப்பட்ட அநேக நன்மைகள் எல்லாம் இந்த வாரத்தில் இருப்பதை பார்க்கலாம். 3ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார். இந்த கேது 3ஆம் இடத்தில் இருப்பது என்பது சில பேர்களுக்கு கண்ணு, காது, மூக்கு, தொண்டை போன்ற உடல் துவார வியாதிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். இதை நீங்கள் மருத்துவ ரீதியாக தீர்த்து கொள்ள முடியும். 4ஆம் இடத்திலே செவ்வாய் தனித்திருக்கிறார். இந்த செவ்வாய் தனித்திருப்பது என்பது, சனியால் பார்க்கப்படுவது என்பது, இந்த வாரத்திலே பெற்ற தாயின் உடல்நலத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தனிமையில் பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும். இரவுல தனியாக வண்டி ஓட்டிட்டு எங்கேயா தூரமாக போகிறத தவிர்க்கணும். இப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் மனசில் பதிய வைங்க. இந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய வாரம். கடகம் ராசி நேயர்களே, இந்த கடகராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த வாரத்து செய்திகளில் பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் கூடி வரக்கூடிய காட்சிகள் உண்டு. காரணம், ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் 5ஆம் இடத்தில் துவங்கி 5, 6, 7ஆம் இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். 5ஆம் இடத்திலே நீச்சம் பெற்றிருந்தாலும் வளர்வரை சந்திரனாக இருக்கின்ற காரணத்தால் கண்டிப்பாக மன உறுதி, இறை அனுகூலங்கள்,
பூர்வீக சொத்துக்களில் இருந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகற்றப்படுவது, நீண்ட தூரத்து செய்திகள் மகிழ்ச்சியை கொடுப்பது, பதவியில் முன்னேற்றம், இடமாற்றங்கள், நீங்கள் செய்யப்போகிற காரியம் மிக பிரமாதமாக போகுதுங்கிற மனச்சந்தோஷம், ஒரு தைரிய வீரிய பராக்கிரம வைராக்கியங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு இந்த வாரத்தில் வருவதை பார்க்கலாம். என்ன கூடவே கொஞ்சம் வாரத்தின் மத்திய பகுதிகளில் டென்ஷன் ஆகிறது, கோவப்படுறது, சண்டை போடுறது, வீட்டுக்குள்ளே வெளியில் எங்கே பார்த்தாலும் எல்லாரும் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறது, இதெல்லாம் இந்த காலத்தில் ஒத்து வராது. நீங்கள் வேணால் பர்ஃபெக்டாக இருக்கலாம், மற்றவங்களையும் பர்ஃபெக்டாக இருன்னு சொன்னால் அவங்க கூட சண்டை தான் போட்டாகணும். நடப்பது நடக்கட்டும், அவர்களை படைத்ததும் இறைவன்தான், அவருக்கு தெரியாது உங்களுக்கு என்ன அப்படின்ட்டு விட்டு கொடுத்துட்டு போகணும். கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே இந்த வாரத்தில் ஒரு ஒப்புதல் ஏற்படும், ஒப்பந்தம் ஏற்படும், புரிதல் ஏற்படும், மகிழ்ச்சி ஏற்படும். 2 பேரும் இணைந்து ஒரு காரியத்தை செய்து மகிழ்கின்ற வாய்ப்புகள், இருவரும் இணைந்து ஒரு திட்டமிட்டு முதலீடுகளுக்கு செல்லுகின்ற வாய்ப்புகள் இதெல்லாம் உண்டு. ஏனென்றால் சந்திரனுக்கு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல போய் குருவும் சுக்கிரனும் வீற்றிருக்கிறார்கள். இந்த சுக்கிரன் 11ஆம் பாவாதிபதி 12ல். கொஞ்சம் பேராசைப்பட்ட தப்பு இல்லை. நம்ம அதை பண்ணணும் இதை பண்ணணும். எப்பொழுதுமே இந்த கடகராசிக்காரங்களை பொறுத்தளவு அதிகமாக ஆசைப்பட்டால் ரொம்ப முட்டிக்கிட்டு மோதுற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கே கடந்த காலகட்டத்தில் தெரிஞ்ச விஷயம். அப்படிப்பட்ட நிலைகளிலே இந்த குரு பகவானும் சேர்ந்திருக்கிறதுனால 9ஆம் பாவாதிபதியும் 11ஆம் பாவாதிபதியும் இணைவது என்பது கண்டிப்பாக லாபங்களை கொடுக்கக்கூடியது, சுகபோக சௌக்கியத்தை கொடுக்கும். அயன சயன புகழ் போகபாக்கியம் மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் கடகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்து செய்திகளிலே உண்டு. சிம்மம் ராசினியர்களே, இந்த சிம்ம ராசினியர்களை பொறுத்தளவு உங்கள் ராசிநாதன் 12ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். அந்த 12க்கு அதிபதி 4, 5, 6 போன்ற இடங்கள் இருக்கிறார். இதுலேயும் குறிப்பாக சொல்ல போகணும்னா இந்த வாரம் பௌர்ணமி வாரம் வேற. அப்போது உங்கள் ராசிக்கு 12 கூடைய ஸ்தானாதிபதி வலுப்பெறுகின்ற காரணத்தால் உங்களுடைய உள்ளம் தூய்மைப்படுத்தப்படும். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது சந்தேகமே இல்லை, கவலையே படமாட்டீங்க. ரொம்ப கிளாரிஃபை அப்படிங்கிறது உங்களை கேட்டு தான் மற்றவன் தெரிஞ்சுக்கணும். நீட் அண்ட் க்ளீனாக உங்கள் காரியத்தை செய்கிறதுல கெட்டிக்காரங்களாக இருப்பீங்க. அது குழந்தை முதல் முதியவர்கள் வரைக்கும் இந்த வாரத்து செய்திகளிலே நீங்கள் கண்டுபிடித்து கொள்வது இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. இதை உலகமே, வீடே, மற்றவர்களே ஒத்துக்கொள்ளுகிற வாய்ப்புகளும் அநேகமாக உண்டு. இருந்தாலும் உங்கள் ராசியில் கேது அமர்ந்திருக்கிறார். இந்த கேது பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவோடு பார்வையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களை பொறுத்தளவு இந்த வாரத்தில் சகோதர ஒற்றுமைகளிலே கொஞ்சம் கோளாறு வராமல் பார்த்துக்கணும். ஏன்னா இந்த ராகு கேது என்று சொல்லக்கூடிய கிரகங்களுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் நிறைய கிரகங்கள் இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் வாக்குவாதங்களோ, சொந்த பந்தங்களில் வேற்றுமைகளோ, வரவு செலவுகளில் யாராவது ஏமாத்துற மாதிரி தெரிகிற காட்சிகளோ இதெல்லாம் வருகிற வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் கவலை கொள்ளாதீர்கள், வெற்றி நிச்சயம் உங்கள் பக்கமே எல்லாம் சாய்ந்து நிற்கும் என்பதில் குறைகளே இல்லை. 2ஆம் இடத்துல செவ்வாய் வீற்றிருக்கிறார். இந்த செவ்வாய் கன்னியில் தனியாக இருக்கிறார். அந்த தனியாக இருக்கக்கூடிய செவ்வாயை சனி பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த மாதிரி நேரத்தில் சந்திரன் விருச்சகத்திலிருந்து தான் பயணத்தை துவங்குகிறார். அப்போ உங்களை பொறுத்தளவு கண்டிப்பாக நீங்கள் செய்கின்ற திட்டங்கள், வியாபாரங்கள், தொழில் ரீதியாக பயணங்கள், வாகனத்தின் மூலமாக பூமி லாபங்கள், இப்படிப்பட்ட அநேக நிலைகளிலே உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக வருவதை நீங்கள் கட்டாயம் காணலாம். ஆனாலும் ஒரு பக்கம் சற்று போராட்டம் இருந்து கொண்டிருக்கும். இருந்தாலும் நான் முதல்ல சொன்ன மாதிரி மனத்தெளிவோடு கூடிய எண்ணங்களோடு ஓடுகிற காரணத்தால் உங்கள் போராட்டங்களுக்கு நீங்களே விடை கொடுக்கவும் முடியும். அதுபோல் 12ஆம் பாவாதிபதி உங்கள் ஸ்தானத்துக்கு 6ஆம் இடத்துல போகிற போது சூரியனுக்கு 7ஆம் இடத்திலும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துலையும் வருகிறதுனால பௌர்ணமி யோகம். கொஞ்சம் நீங்கள் சூடு சொரண ரோசமானத்தோட சண்டை கிண்டை போட்டுறாம பார்த்துக்கணும். மற்றபடி எண்ணிய காரியங்கள் எண்ணியபடி நடக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த வாரத்தில் பணபலம், மகிழ்ச்சி கொண்டாட்டம் கூடின வாரமாக இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. கன்னிராசி நேர்களே, இந்த கன்னிராசி நேர்களை பொறுத்தளவு இந்த வாரத்து செய்திகளில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் 11ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். இந்த ராசிநாதன் 11ஆம் இடத்தில் இருந்து கொண்டு ராசியில் செவ்வாயும் இருக்கிறார். அப்போ இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு 8 அட்டமாதிபதியாக இருக்கிற காரணத்தினால, அவர் உங்கள் 8ஆம் இடத்தையும் பார்க்கின்ற காரணத்தினால கண்டிப்பாக வாரத்தின் ஆரம்பம் என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறத பார்க்கலாம். நிச்சயமாக எங்கேயாவது ஒரு நிலத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, ஒரு ஒப்பந்தம் போடுறது, ஒரு விதமான அக்ரிமெண்ட் போடுறது, இல்லை இது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை துவங்குவது, இப்படிப்பட்ட அநேக எண்ணங்கள், லாபங்கள் கூடி வரக்கூடிய காட்சிகள் இந்த வாரத்து செய்திகளில் உண்டு. அதிலையும் குறிப்பாக சந்திரன் வாரத்தை துவக்குவதே உங்கள் ராசியில் துவக்குகிறார். அந்த அடிப்படையில் விருச்சகத்தில் சந்திரன் இருக்கிறதுனால
கண்டிப்பாக உங்கள் முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறக்கூடிய காட்சிகள் இருக்கும். புதுமையாக ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டால் இந்த வாரத்தில் அதை பற்றி பேசுங்க, செய்யுங்க, நீங்கள் செய்து காட்டுங்கள். தூரத்து பயணங்கள் உங்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான லாபங்கள் வரும். குறிப்பாக இந்த கெமிக்கல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, தீப்பெட்டி தொழிற்சாலை, எரிபொருள் சம்பந்தப்பட்ட துறையாளர்கள், இவங்க எல்லாத்துக்குமே அபரிமிதமான லாபங்கள் இருக்கிறத பார்க்கலாம். வேலைக்கு செல்றவங்க வேலையை விட்டுறக்கூடாது, அவசரப்பட்டு வேலையை விட்டுட்டு புது வேலையை தேடக்கூடாது. இப்படிப்பட்டதில் இந்த வாரத்தில் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சகட யோகம் என்று சொல்லக்கூடியதெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு முடியுது. அந்த அடிப்படையில் தேவையற்ற மனக்கிலேசம், தேவையற்ற மனக்கவலைகள், ஒன்றுமே நடக்கலை, என்னமோ எனக்கு மனசு சரியில்லை, இவன் ஏதோ பண்ணிடுவான் போல் இருக்குங்கிற பயம், இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் இந்த வாரத்தில் இருக்கிறத பார்க்கலாம். நிச்சயமாக இந்த வாரத்தில் ஒரு நன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களை நீங்கள் அருமையாக புரிந்து கொள்ளுவதற்கும் உங்கள் சிந்தனைகளை உங்கள் பாதையில் கொண்டுட்டு போய் வெற்றி பெறுவதற்குமான அநேக முன்னேற்றங்கள் இந்த வாரத்தில் தெரியும். இந்த வாரம் உங்களுக்கு புதுமையை சொல்லி கொடுத்துட்டு போகிற வாரமாக இருக்கும். துலாம் ராசி நேயர்களே, துலா ராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த வாரத்து செய்திகளில் பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசிநாதன் 9ஆம் இடத்துல போய் குருவும் சுக்கிரனும் இணைந்திருக்கிறார்கள். பொதுவாகவே ராசிநாதன் 9ஆம் இடத்திலோ கேந்திரத்திலோ திரிகோணத்திலோ அமர்கிற போது ஒரு தனித்தன்மையான கெட்டிக்காரத்தனம், தனித்தன்மையான ஒரு முன்னேற்றம், ஒரு புத்திசாலித்தனமான எண்ணங்கள், திட்டங்கள் தீட்டுவது, இப்படிப்பட்ட உங்களை நீங்களே பெருமைப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு ஷார்ப்பான ஐடியாவில் நிற்கக்கூடிய வாரமாக இந்த வாரத்து செய்திகள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். அதுலேயும் குருவும் சுக்கிரனும் சேர்ந்து உங்கள் ராசியவே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் குருச்சுக்கர யோகம்னு சொல்லுது. இந்த குருச்சுக்கர யோகம் என்பது பல்லக்கு யோகம்னு கூட சொல்லுவாங்க. அப்போ ஏதாவது நீங்கள் பெரிய சாதனை செய்திருந்தால் அதற்கான அவார்டு கிடைக்கின்ற வாய்ப்புகள் எல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு தெரிய வரும். பள்ளிக்கூடத்து பிள்ளைகளாக இருந்தாலும் கூட டீச்சர்ஸ் வாயார உங்களை பாராட்டுறதாவது நீங்கள் கேட்பீங்க. வீட்டுக்குள்ளே வேலைக்கு போகாத மனைவியாக இருந்தாலும் கூட உங்கள் கணவர் கண்டிப்பாக பரவாயில்லையே, சிறப்பாக பண்ணியிருக்கிறியே இப்படின்னு சொல்லுகின்ற அந்த பேச்சுக்கள் எல்லாம் உங்கள் காதில் விழுகின்ற சந்தர்ப்பங்கள் இந்த வாரத்தில் உண்டு. எப்படி பார்த்தாலும் எல்லா நிலைகளிலும் இந்த துலாத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்து செய்திகள் சிறப்பாக இருக்கும். நல்ல முன்னேற்றம் இருக்கும், தடுமாற்றம் இருக்காது, மனசுக்குள்ள ஒரு தைரிய வீரியம் இருக்கும், எதையும் எப்படி செய்ய வேண்டும் என்று தெளிவு இருக்கும். இப்படிப்பட்ட அனைத்தும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்லா பயன்படும். இப்படிப்பட்ட நிலைகளிலே சந்திரனுக்கு 2ஆம் இடத்துல, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து சந்திரன் அமர்கிறார். அப்போ 2ஆம் இடத்துல சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்கின்ற போது பேசி ஜெயிக்கக்கூடிய இடங்களில் துளாராசிக்காரங்க அற்புதமாக ஜெயிப்பீங்க. அதே மாதிரி படிக்காத பேப்பரில் கையெழுத்து போடுறது, எப்படி எந்த நிர்வாகத்தை கையாளுறது, எல்லாத்துலேயும் ஒரு தெளிவு வந்துடும். இவர் இப்படித்தான் இருப்பார், இவரை நம்பலாம், இவர் இப்படித்தான் இருப்பார், இவரை நம்பக்கூடாது என்று நீங்கள் உங்கள் நிர்வாகத்திலே மிக சிறந்த ஒரு ஆளுமையாக சித்தரிக்கப்படுவது, புகழப்படுவது, இப்படிங்கிறதெல்லாம் இதில் வரக்கூடியதை பார்க்கலாம். இதே போல துலாத்தில் பிறந்தவர்களுக்கு 12ஆம் இடத்திலே செவ்வாய் வீற்றிருக்கிறார். இந்த 12ஆம் இடத்துல செவ்வாய் வீற்றிருக்கிறது என்பது ஒரு பக்கத்தில் பார்த்தால் அயன சயன புகழ் போகபாக்கியம் கொஞ்சம் அடிபடும். ஏதோ ஒரு அலைச்சல், ஏதோ ஒரு வேலையின் காரணமாக நேரத்துக்கு தூங்க முடியல, நிம்மதியாக சாப்பிட முடியல, எப்போ பார்த்தாலும் வேலையாகவே இருக்குது, இப்படிங்கிற செய்திகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு பக்கத்தில் இருப்பதை நீங்கள் இந்த வாரத்தில் பார்க்க முடியும். 6ஆம் இடத்தில் சனி இருப்பது என்பது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய அத்துணை வாய்ப்புகளும் உங்களுக்கு பக்கத்தில் அந்நிய மக்களின் உதவிகளால் தானாக அது நடந்தேறதை பார்க்கலாம். இப்படி பல ரூபங்களில் இந்த துலாத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நல்ல சிறப்பம்சத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கிறத பார்க்க முடியும். விருச்சகம் ராசி நேயர்களே, இந்த விருச்சக ராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் தான் இந்த வாரமே துவங்குது. அப்போ இந்த வாரத்து செய்திகளில் பார்த்தா உங்கள் ராசியில் சந்திரன் வீற்றிருக்கிறார். அவர் 9ஆம் பாவாதிபதி, பாதகாதிபதி நீச்சம், ஆனால் வளர்பிறை சந்திரன். அப்போ 9ஆம் இடம் மிக சிறப்பாக உங்களுக்கு செயல்பட காத்திருக்கிறது. இறைவனுடைய அனுகூலத்தை பரிபூரணமாக பிடித்து கொள்ளுகிற வாரமாக இந்த வாரம் இருக்கும். ஏதாவது முன்னோர்களிடமிருந்து வர வேண்டியதை வரவு வைக்கிறது, யாரையாவது தேடி போய் ஆசீர்வாதங்கள் வாங்கிறது, எல்லா பெயர் புகழை மாற்றி உங்களுக்கு சாதகமாக அமைச்சிக்கிறது, திட்டங்களிலே வெற்றி பெறுவது, அரசாங்க ஊழியர்களாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக நினைத்த இடங்களுக்கு இடமாற்றங்களுக்கு செல்வது, இப்படிப்பட்ட நன்மைகளெல்லாம் இந்த வாரத்தில் இருக்கிறத பார்க்கலாம்.
ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல குரு இருக்கிறார். அவர் 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த 2ஆம் இடத்திலும் இந்த வாரத்தில் சந்திரன் ஒரு நாள் இருப்பார், 2 நாள் இருப்பார். கண்டிப்பாக குருச்சந்திர யோகம், கஜகேசரி யோகம் என்று சொல்லி திடீர் அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத முன்னேற்றங்கள், நீண்ட நாட்களாக வராத பணத்தை வரவு வைக்கிறது, திடீர் தகவல் நன்மைகளை கொடுக்கக்கூடியது, சுப செய்திகள் பேசப்படுவது, வீட்டுக்குள்ள பிள்ளைகளின் மூலமாக நல்ல முன்னேற்றங்கள், பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு இணக்கம் ஏற்படுவது, யாரென்று தெரியாதவர்களுக்கு மத்தியில் கூட பெயர் புகழ் கௌரவத்தை தேடிக்கொள்வது, அவார்டு ரிவார்டு வாங்குறது, இப்படிப்பட்ட அனைத்து நிகழ்ச்சிகளும் இந்த வாரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிறத பார்க்கலாம். இதே போல இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் சந்திரனும் இணைந்திருக்கின்ற பார்த்து கொண்டிருக்கிறதுனால ஒரு பக்கத்தில் பார்த்தா ஆடை அணிகளை சேர்க்கை, அலங்காரத்தை விரும்புவது, ஊர் சுற்றி பார்க்கறது, இல்லைங்க குறிப்பாக இந்த ஃபோட்டோகிராஃபி, கேமராமேனு, சினிமா துறைகள் இருக்கக்கூடியவங்க, கதாசிரியர்கள், எழுத்தாளர்கள், இப்படிப்பட்ட அனைவர்களுக்குமே இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஆளுகளை பார்த்தோம், பேசணும், நல்லா இருக்கிறோங்கிற ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது இந்த வாரத்தில் நிறைய பார்ப்பீங்க. இந்த இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் காதல் வயப்படுவது, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வது, இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களும் இந்த வாரத்திலே இருக்கிறதெல்லாம் தெரிய வரும். ஆக விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சியாக கொண்டாடுகிற ஒரு நல்ல வாரமாக இருக்கிறத பார்ப்பீங்க. தனுசு ராசி நேயர்களே, இந்த தனுசு ராசியில் பார்த்தீங்கன்னா இந்த வாரமே சந்திரன் உங்கள் ராசி மேலே பயணம் படுகிற வாரம். அப்போ இந்த ராசி மேலே பயணம் பண்ணுகிறதுனால என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் பார்த்து கொண்டிருப்பார். அப்போ 8 கோடி அட்டமாதிபதி உங்கள் ராசியில் உட்கார்ந்து வளர்பிறை சந்திரனாக இருந்து குரு பார்வையில் இருக்கிறதுனால நிச்சயமாக நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும், தொட்டதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய மகிழ்ச்சியும் கொண்டாட்டங்களும் குதூகோலத்தையும் பக்கத்தில் வைத்து கொண்டு வாழுகிற அத்தனை வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு. பொதுவாகவே குரு 7ஆம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு. எப்படிப்பட்ட தடுமாற்றங்களிலும் பிடித்து கொள்ளுவதற்கு ஒரு சுவர் நிற்கும், அந்த இடத்துல பிடிச்சிக்கலாம். ஆக பயப்படாமல் உங்கள் வேலைகளை பாருங்கள். நினைத்தபடி உங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்றதுக்கு இந்த குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருப்பதும், ஏற்கனவே இந்த வாரத்தில் சந்திரன் அவரோடு இணைவது பார்த்து கொண்டிருப்பதும் கஜகேசரி யோகம்னு பேர். நிறைய பேர்களுக்கு பார்த்தா வண்டியில் ரிப்பேர் இருந்தது, மோட்ரு ஓடாமல் இருந்தது, வேலைக்கு ஆளுங்க வரல, என்ன பண்ணுறதுன்னே தெரியல, இப்படியெல்லாம் புலம்பிக் கொண்டிருந்தவர்களுக்கு கூட இந்த வாரத்திலே அனைத்தும் சக்ஸஸ் ஆகும், எல்லா பிரச்சனைகளும் தீர்க்கப்படக்கூடிய வாய்ப்புகளாக வந்து நிற்கும். ஆனால் இந்த வாரத்தின் இறுதி நாட்களில் பார்த்தீங்கன்னா சகட யோகம் வந்துடும். எல்லாத்தையும் பக்காவாக செஞ்சு முடித்து சந்தோஷப்பட்டாச்சு, சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஆனால் ஏதோ ஒன்று தப்பு நடந்துருச்சோ, இது தேவையில்லாமல் பண்ணிட்டோமோ அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தேக எண்ணங்கள், அல்லது யாரையாவது பார்த்து பேசுகிற போது நம்பகத்தன்மை இல்லாத வார்த்தைகள், இப்படியெல்லாம் கூட கொஞ்சம் இந்த வாரத்தின் கடைசி நாட்களில் வருவது உண்டு. குறிப்பாக பேச்சாற்றல் மூலமாக வாழக்கூடிய இந்த புரோக்கரேஜ் பண்ணுறவங்க, ஏஜென்சி, கமிஷன், இந்த மாதிரி நடைமுறைகளிலே தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூட இந்த வாரத்தின் இறுதிகளில் கண்டிப்பாக பணம் வரக்கூடிய, திடீர் லாபங்கள் வரக்கூடிய, ரொம்ப நாள் அக்ரிமெண்ட் போட்டுட்டு இழுத்துட்டு கிடந்தது சார், இப்போ முடிஞ்சிருக்கு சார், ஆடி மாதத்தில் முடிச்சுக்கிட்டாங்க, இப்படி என்று சொல்லுகின்ற விதத்தில் உங்களுக்கு இந்த வாரத்து செய்திகளிலே நன்மைகளும் முன்னேற்றங்களும் பண வரவுகளும் நிறைவாக இருக்கிறத பார்க்க முடியும். 5ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 10ஆம் இடத்திலே தனித்திருக்கிறார். சில பேர்களுக்கு இந்த உத்தியோகம் பார்க்குறவங்க, கார்ப்பரேட் கம்பெனி லெவலில் வேலை பார்க்குறவங்க, பெரிய லெவலில் முன்னாடி நின்று வேலை வாங்குகிற இடங்கள் இருக்கக்கூடியவங்க, இப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை பாதையும் இந்த வாரத்தில் இருக்கும். இதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிட்டுலாம் நல்லா இருக்கும். கண்டிப்பாக எதுவும் தப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. மகரம் ராசி நேயர்களே, இந்த மகர ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தை பார்க்கின்ற போது வாரத்தின் ஆரம்ப நாட்கள் என்பது ராசிக்கு 11ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன் அமர்ந்திருக்கிறார். 7ஆம் பாவாதிபதி 11ஆம் இடத்தில் அமர்வது என்பது திடீர் யோகங்களை கொடுக்கும். ஊரிலே யோகம்னு சொல்லுவோம். இயற்கை உங்களுக்கு ரொம்ப வசப்படக்கூடியதாக இருக்கும். ஆக இயற்கையாகவே நீங்கள் விவசாயம் செய்கிறீங்க, இல்லை அது சம்பந்தப்பட்ட பொருளை வாங்கி விற்கிறீங்க, இப்படிங்கிற நிலைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வருமானங்களை கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சந்திரன் அமர்வது என்பது வேக வேகமான பயணங்கள், வேக வேகமான வருமானங்கள், 1க்கு 2 அப்படிங்கிற மாதிரி இந்த வாரத்தில் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கும்படியாக இருக்கும். இதே போல் ராசிக்கு 12ஆம் இடத்துலையும் அந்த குரு பகவான் வருவார். கொஞ்சம் நிறைய சம்பாதிச்சோம், கொஞ்சம் ஜாலியாக செலவு பண்ணுறோம், இப்படிங்கிறதும் இந்த வாரத்து செய்திகளில் உண்டு. அப்படிப்பட்ட செலவுகள் வருகின்ற போது இந்த தனுசில் இருக்கக்கூடிய சந்திரன் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருந்து கொண்டு குரு பகவானை பார்த்து கொண்டிருப்பார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக கஜகேசரி யோகம்னு ஒன்று வரும். சில பேர் வாகனத்தை மாற்றுவாங்க, சில பேர் ஊர்வழி டூர் போவாங்க, என்ஜாய் பண்ணுற எண்ணங்கள் வரும்.
பொதுவாகவே குரு சந்திரன் பார்த்து கொண்டிருப்பது அதிகார பலம் மிக்கவர்களுக்கு அற்புதமான முன்னேற்றங்களை கொடுக்கும். நினைத்த காரியத்தை நடத்துவதற்கு அற்புதமான தக்க பலமுடைய சுற்றுப்புற சூழல் உங்களுக்கு கிடைக்கும். அதுபோல் 12ஆம் இடத்துல ராசிக்கு 12ல் சந்திரன் வருகிறதுனால சில நேரங்களில் மனசுக்குள்ள எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் அந்த தெரிஞ்சது பூராமே சந்தேகமாக படக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு பக்கத்தில் உண்டு. இந்த சந்திரனுக்கு 3ஆம் இடத்துல போய் சனி பகவான் வீற்றிருக்கிறார். அப்போ இந்த வாரத்து செய்திகளில் பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்கள் ராசியில் வீற்றிருப்பார். இந்த சந்திரனுக்கு 3ஆம் இடத்துல போய் சனி இருப்பார். இந்த அமைப்புகள் ஒரு பக்கத்தில் பார்த்தால் கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே ஒரு முன்னேற்றம், இடமாற்றம், வீடு மாற்றம், அது சம்பந்தப்பட்ட பேச்சுக்கள் பேசப்படுகின்ற ஒரு வாய்ப்புகள், அதிலையும் குறிப்பாக உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான லாபங்கள், இப்படி பல வழிகளிலே இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ஆனாலும் சந்திரனுக்கு 6ஆம் இடத்துல குரு இருக்கிறார். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இருந்த இடத்த ஒன்றும் பண்ண போறதில்லை. குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில் 12ஆம் இடத்தை பார்க்கும்படி இருக்கிறதுனால அயன சயன புகழ் போக பாக்கியம்னு சொல்லி நேரத்துக்கு சாப்பிடலாம், நிம்மதியாக தூங்கலாம், நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். இப்படிப்பட்ட தன்மைகளும் இந்த வாரத்து செய்திகளிலே உங்களுக்கு அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ராத்திரி பயணங்கள் நிறைய போகிற வாய்ப்புகள் இருக்குது. இந்த மகரத்துக்காரங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது ஒரு பக்கத்தில் உண்மை. ஆனாலும் சூரியன் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். அட்டமாதிபதியின் பார்வையில் நீங்கள் இருக்கின்ற காரணத்தால் எது செய்தாலும் முறைப்படி, சட்டப்படி ஒரு நூல் பிடிச்ச மாதிரி ஒரு காரியம் பண்ணிட்டு போனீங்கன்னா இந்த வாரத்து செய்திகள் பெருத்த நட்டங்களோ குறைகளோ இருக்க வாய்ப்புகளே இல்லை. கும்பம் ராசி நேயர்களே, ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து இந்த வாரத்தில் உங்களுடைய சந்திரன் அமர்ந்து இந்த வாரத்தை முடிக்கிறார். அப்போ இந்த வாரத்து செய்திகளை பார்க்கின்ற போது ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் நீச்சம் பெற்று துவங்குகிற வாரம். ஆனால் இதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. 6ஆம் பாவாதிபதி 10ல் நீச்சம் பெற்று வளர்பிறை சந்திரனாக இருக்கின்ற காரணத்தால் புதிய தொழில் வாய்ப்புகள், புதிய எண்ணங்கள், புதிய மக்களை சந்திப்பது, புதிய ஊர்களுக்கு செல்லுவது, நீண்ட நாட்கள் விட்டு போன உறவுகளை தொடர்பு கொள்வது, சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது, பிள்ளைகளுக்காக திட்டங்கள் போடுவது, பிள்ளைகளின் வாழ்க்கை துணைக்காக சேகரித்து வைப்பது, இப்படி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை நீங்களே அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துகின்ற முன்னேற்றங்களோடு பிள்ளைகளை மனதில் வைத்து பயணங்கள் பண்ணுகின்ற இப்படிப்பட்ட அநேக நன்மைகள் கிடைக்கும். நிறைய பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் கொஞ்சம் பயணங்கள் தவிர்க்க முடியாதது. அது இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இமெயில் பண்ணுறீங்க, அங்கே போயிட்டு வந்த மாதிரியே நடந்து போகிறீங்க, அதெல்லாம் நடக்குது. இருந்தாலும் ஃபிசிக்கலாகவே சில பயணங்கள் தவிர்க்க முடியாது. சில குடும்பங்களில் பெற்றோர்களில் குறிப்பாக தகப்பனார் உடல்நிலைகளிலே சற்று கவனம் கொள்ள வேண்டிய வாரமாக எடுத்துக்கிட்டோம். இருந்தாலும் பெரிய பாதகம் இல்லை, பயப்பட வேண்டாம். உடன்பிறப்புகளோடு ஏதாவது வாக்குவாதங்கள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட சில விஷயங்கள் குடும்பம் சார்ந்த நிலைகளிலே அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது கட்டாயம். கூடவே பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் ராகு பகவானும் 7ஆம் இடத்தில் கேதுவும் அமர்ந்திருக்கிறார். இந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் குறிப்பாக வாங்குவது, கொடுக்குறது, கடன் வாங்குறோம், கொடுக்குறோம், போகிறோம், வர்றோம், இப்படிங்கிற எதுலேயுமே எந்த குறைகளும் இல்லை. நீங்கள் வாட்டில் வெளுத்து வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அவர் காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்துல போய் சூரியன் வீட்டில் போய் கேது அமர்ந்திருக்கிறார். அரசாங்கத்தின் உதவி, கடன் படுவது, கடனை கட்டுறது, இப்படிப்பட்ட அனைத்து அனுகூலங்களும் ஒரு பக்கத்தில் உங்களுக்கு வரும். 8ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். அவர் 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த 2ல் சனியும் வீற்றிருக்கிறார். வாக்குவாதங்கள் பண்ணாமல் இருக்கணும். வாக்குறுதிகள் கொடுக்கிற போது முறையாக இது நடக்குமா, நம்மளால் முடியுமா இப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாக்குறுதிகளை கொடுக்கணும். உங்களுடைய நேரத்தை யாருக்காகவோ செலவு பண்ணுறமே, இது என்னது இப்படி போச்சே இப்படிங்கிறது 1-2 நாட்கள் நடக்கும் இந்த வாரத்தில். இருந்தாலும் எதற்கும் பயப்பட வேண்டாம். இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். மீனம் ராசி நேயர்களே, இந்த மீனராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த வாரத்து செய்திகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்தோடனே சொல்கிறது 7.5 சனி நடக்குது சார், என்ன சொல்ல போகிறீங்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. இந்த 7.5 சனி என்பதே அந்த 30 வயதுகளுக்கு உட்பட்டு முதல் ரவுண்டு 7.5 சனியாக நடக்கக்கூடியவர்களுக்குத்தான் ஏறக்குறைய ஏதாவது உடல்நல பாதிப்புகள், அதாவது அந்த வயதுக்கு தகுந்த மாதிரி என்ன வேணுமோ அதில் சில போராட்டங்கள் இப்படியெல்லாம் வருவது இயற்கை. 30 வயதுகளை கடந்து நிற்பவர்களுக்கு இந்த 7.5 சனி 2வது சுற்றாக இருக்கிற காரணத்தால் தயவு செய்து நீங்கள் எந்த காலத்திலும் எதையும் ஒத்தி போட வேண்டாம். நடக்கும், முடியும் என்று நினைத்து கொண்டு பாடுபட்டீர்களானால் தர்மத்தின்படி உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்தே தீரும். அதற்கு ஒத்தாசையாக இந்த வாரத்து செய்திகளில் பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவாதிபதி 9ஆம் இடத்திலிருந்து தன் வாழ்க்கையை துவக்குகிறார் சந்திர பகவான். அப்போ இந்த சந்திரன் இருந்த வீட்டதிபதி செவ்வாய் கன்னியில் உட்கார்ந்ததுனால
கேந்திரம் பெற்றிருக்கிறார். இந்த சந்திரனுக்கு நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நீச்ச பங்க ராஜயோகம் வளர்வரை சந்திரனாக இருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக இறைவனுடைய அனுகூலம், வீட்டுக்குள்ள நடக்க வேண்டிய காரியங்களிலே முழு வெற்றி கிடைப்பது, ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயலாற்றுவது, உடல்நல பிணிப்பீடைகளிலிருந்து விடுதலை கிடைப்பது, பண வரவுகள் பல முனைகளிலிருந்து பெற்றுக்கொள்வது, சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான லாபங்களை சந்திப்பது, புதிய வாகனங்கள், புதிய இடமாற்றங்கள், புதிய இடங்களுக்கு செல்லக்கூடிய ஒப்பந்தங்கள், இந்த டூர் போகிறது, வெளிநாடுகளுக்கு போகிறது, சுற்றி பார்த்து போகிறது, இப்படிப்பட்ட அநேக அனுகூலங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடல்நிலைகளில் இந்த ஸ்கின் அலர்ஜி, தலைபாரம், தலைவலி, சைனஸு, சளி தொல்லைகள் இப்படிங்கிறதெல்லாம் கூட இந்த வாரத்து செய்திகளில் குறிப்பாக பெண்களுக்கு, அதுவும் குறிப்பாக 40 வயதுகளுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு இப்படிப்பட்ட சில தொல்லைகள் வரும். இதை நீங்கள் அருகிலுள்ள உங்கள் மருத்துவரிடம் சிகிச்சை பெற்றுக்கலாம். இது போலவே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார். இந்த கேது 6ல் அமர்வது என்பது அசைக்க முடியாத தெம்பு தைரியத்தை கொடுக்கும். எதையும் சந்திக்கின்ற சாதிக்கின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். ஆக நீங்கள் கண்டிப்பாக இந்த வாரத்தை பொறுத்தளவு நினைத்ததை சாதிப்பதற்கும் நினைத்தபடி வாழ்ந்து காட்டுவதற்கும் எதையுமே அற்புதமாக செய்து மகிழுவதற்கும் தேவைப்படுகின்ற அத்தனை விதமான கிரக சஞ்சாரங்களும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கு. செய்து காட்டுங்கள். நேயர்களே, இதே போல மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.